ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்று ஜூலை 28. இன்று தீதி மன்மோகினிஜி அவர்களின் நினைவு நாள். நமது ராஜயோகினி மன்மோகினி தீதி அவர்களின் தெய்வீக புருஷார்த்தம் மற்றும் தாரணைகள் என்னவென்று நாம் இந்த காணொளியின் மூலம் அறிந்து கொள்வோம். வாருங்கள். பதிவிரதா, சதிவிரதா, பிதா விரதா. நமது தீதி மன்மோகினி நடக்கும் போதும், அமரும் போதும், சாப்பிடும் போதும் கூட பாபா நினைவிலேயே ஏக் பிரதாவாக இருந்தார். பாபாவின் புகழ்தான் பாடுவார். பாபா என்ன சொல்கிறாரோ அந்த ஆக்ஞாப்படிதான் நடப்பார். சதா நேர்மையானவராக பாபாவின் விசுவாசத்திற்கு பாத்திரமாக இருப்பார்கள். தீதி தன்னுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் பக்கமாகவோ பொருட்கள் பக்கமாகவோ ஆகர்ஷிக்கப்படவில்லை. அதுதான் ஏக் பாப் தூஸ்ரா நா கோயி, எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாருமில்லை என்கின்ற நிலையில் ஒருமித்து இருந்தார்கள். மன்மோகினி தீதி எங்கேயும் சென்று மேடையை பயன்படுத்தி சொற்பொழிவு சேவை செய்யவில்லை. ஆனால் மனதின் மூலமாக சேவை அளித்தார். அவர்களை யாரெல்லாம் சந்தித்தார்களோ அவர்களுக்கு மானசீகமான அன்பு பாலனை செய்து சிவபாபாவிடம் சேர்த்து வைத்தார். பலனை எதிர்பார்க்காத அன்பு கொடுத்தார்கள். அவர்களுடைய புத்தியானது எந்த மனிதர்கள் வசமும் செல்லவில்லை. கடவுளின் பக்கம் மட்டுமே அவர்களின் புத்தி சென்றதால் மற்றவர்களையும் கடவுளிடம் சேர்த்து வைத்தார். இது மிகப்பெரிய சேவையாகும். நடைமுறையில் சேவை செய்தார். மன்மோகினி தீதி அவர்கள் புத்தி கூர்மையுடன் திகழ்ந்தார்கள். ஒருவரது முகத்தை வைத்தே அவர்களின் குணாதிசயங்களை சொல்லிவிடுவார்கள். அந்த அளவிற்கு பகுத்தறியும் சக்தி நிரம்பியவர்களாக அவர்களின் முகத்தை வைத்து அகத்தை கண்டறிபவர்களாக இருந்தார்கள். அதன் பிறகு பாபாவிடம் சமர்ப்பணம் ஆனவர்களை அவர்களின் தேவைகளை கண்டறிந்து பார்த்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவார்கள். மதுபனிற்கு வரக்கூடிய விஐபிகள் பாபாவை பார்த்த பிறகு தீதியை சந்திக்க வருவார்களாம். அப்பொழுது தீதியை சந்தித்து அவர்கள் உரையாடிய பிறகு விஐபி ஆக இல்லாமல் அவர்கள் ரெகுலர் ஸ்டூடெண்டாக ஆகிவிடுவார்களாம். முக்கியமாக மன்மோகினி அவர்களிடம் பகுத்தறியும் சக்தியின் திறன் மிக்கவர்களாக இருந்தார்கள். தீதி மன்மோகினிஜி அவர்களிடம் திருஷ்டி வாங்கும் போது வைகுண்டத்தின் காட்சி கிடைத்ததாம். அதற்கு காரணம் அவர்களுடைய யோகத்தின் ஸ்திதி ஒரு வினாடியில் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்கான ஆத்மீக உணர்வின் ஸ்திதி நடைமுறையில் இருந்தது. தீதி மன்மோகினி அவர்கள் சதா உள்நோக்கு முகமாக இருந்ததனால் அவர்கள் வாயிலிருந்து ஒரு வீணான பேச்சு கூட வந்தது கிடையாது. பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்பதும் இல்லை, அதை பற்றி நினைப்பதும் இல்லை. அவர்கள் கம்பீரமாக மற்றும் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இரண்டிலுமே சமநிலையில் இருப்பார்கள். சதா தீதி பேசினார்கள் என்றால் அலௌகீக ஞான சிந்தனை மட்டுமே பேசுவார்கள். ரமணீகரமாக இருக்கும்.
சிலர் சொல்வது உண்மை போலவே இருக்கும். அதை வைத்து ஒருவரை மதிப்பிட முடியாது. மன்மோகினி தீதி அவர்கள் ஒருவர் சொல்லும் புகாரை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல், புகார் சொல்லப்பட்ட அவரையும் அழைத்து இருவரையும் பேச விடுவார்களாம். பின்னர் அவர்களுடைய செயல்களை வைத்து தீர்மானம் கொடுப்பாராம். பகுத்தறியும் சக்தியை பயன்படுத்துவாராம். ஒரு பக்கம் மட்டும் பாரபட்சமாக பார்த்து எப்போதுமே முடிவெடுக்க மாட்டாராம். மன்மோகினி தீதி அவர்கள் எல்லோரிடமும் ஒரு உண்மையான தோழி போன்று அன்பு செய்வார்கள். சக தோழிகளோடு எப்பொழுதும் ஆன்மீக கலந்துரையாடல் மட்டுமே பேசுவார்கள். நல்ல நட்பாக இருப்பவர்கள் ஞானத்தை, யோகத்தை மட்டுமே, பாபாவை பற்றி மட்டுமே பேசுவார்களாம். தீதி சதா பயமற்று இருப்பார்கள். அந்த அளவிற்கு தைரியத்துடன் செய்விப்பவர் பாபா என்ற நிச்சயத்தோடு இருப்பார். தீதி ஒருபோதும் எந்த விஷயத்திற்கும் பயம் என்பதே கிடையாது. ஏனென்றால் பாபா என்பவர் சர்வசக்திவான், நாம் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஆடாத, அசையாத, உறுதியான நிலை, அந்த அளவிற்கு பாபாவின் மீது உண்மையான விசுவாசம் இருந்ததால் எதை பற்றியும் பயப்படவே மாட்டார்கள். அதனால் தீதி யஜ்யத்தில் அந்த அளவிற்கு பேப்பர், அதாவது சோதனைத்தாள் வந்த போதும் உறுதியாக பயமற்று இருந்தார். சதா ஒருபோதும் ஏன், எதற்கு என்ற கேள்வி கேட்டதே கிடையாது. இந்த மாதிரி ஆகிவிட்டதே என்ற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் சதா கவலையற்ற ராஜா போன்று சதா மகிழ்ச்சியான முகம் தென்பட்டது அவரிடம். மன்மோகினி தீதி அவர்களுக்கு ஹானஸ்டியாக இருப்பவர்களை ரொம்ப பிடிக்குமாம். தான் தவறு செய்ததை இவ்வாறு தவறு செய்துவிட்டேன் என்று உண்மையாக உணர்ந்து சொன்னால் அவர்களை மன்னித்து விடுவார்கள். பிறகு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி புரிய வைப்பார்கள். தான் முதலில் ஹானஸ்டியாக இருந்தார்கள். அதனால்தான் பிறரையும் ஹானஸ்டியாக இருக்க வைத்தார்கள். அதாவது சொல்வதிலும் செய்வதிலும் ஒன்றாக இருந்தார்கள். தீதி அவர்கள் மதுபன் நிவாசியாக அனைத்தையும் பொறுப்பாக பார்த்து கொண்டார்கள். பிரம்மா பாபாவிற்கு பிறகு குழந்தை மற்றும் எஜமான் ஆகியவற்றில் சமநிலை வைத்தார்கள். தான் சொல்லக்கூடிய கருத்தை மற்றவர்களின் முன்னால் வைப்பார்கள். அதை அவர்கள் ஆமோதிக்கவில்லை எனில் மற்றவர்களின் கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள். நான் சொல்வதுதான் கேட்க வேண்டும் என்றெல்லாம் இங்கே இருக்க மாட்டார்கள். குழந்தைகள் சொன்னால் ஓகே சொல்லி விடுவார்கள். மம்மாவிற்கு பிறகு தீதி அவர்கள் மதுபன் பொறுப்புகளை பார்த்து கொண்டார்கள். பாபா தீதியின் கைகளை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு இடங்களையும் சுற்றி காட்டுவாராம். இன்று நீ என் கைகளை பிடித்துக்கொண்டு நாளை நான் சத்தியுகத்தில் கிருஷ்ணராக உன் கையை பிடித்துக்கொண்டு நடப்பேன் என்பாராம். ஈஸ்வரிய யக்ய பாதுகாவலராக யக்ய சேவாதாரி தீதி அவர்களுக்கு யக்யத்தின் பொருட்டு ஈடு இணையற்ற அன்பு இருந்தது. எந்த குறையும் வரக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார். ஒவ்வொருவருக்கும் யக்யத்தின் பொருட்களை பராமரிப்பதிலும் தன்னலமற்ற சேவை செய்வதிலும் உதாரணமாக திகழ்ந்தார். தீதி அவர்கள் நிறைய பேருடைய உடல், மனம், பொருளால் சமர்ப்பணம் செய்ய வைத்தார். நிறைய பேருடைய விசேஷத்தாவை பார்த்து அவர்களுக்கு விதிமுறைகள் கூறி ஈஸ்வரிய யக்யத்தில், ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்தினார். மன்மோகினி தீதி இருந்த காலத்தில் உள்ள அனைத்து சமர்ப்பண சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தேவையான எல்லோருடைய உடல், மன தேவைகளை பார்த்து 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 பூர்த்தி செய்தார். அதே சமயம் தன்னுடைய ஈஸ்வரிய நியமங்களிலும்
கண்ணும் கருத்துமாக இருந்தார். இரண்டையும் சரிசமமாக கவனித்துக் கொண்டார். நாமும் கூட அந்த மாதிரி பின்பற்றுவோம். நமது மரியாதைக்குரிய புருஷோத்தமரான மனோநிலையில் தானும் ஈஸ்வரிய மரியாதைகளில் உறுதியாக இருந்து பிறரையும் அப்படி நடத்திச் செல்வதில் கவனம் வைப்பார். பிராமணரிலிருந்து தேவதையாக ஆகின்ற ஆத்மாக்களுக்கு முக்கியமாக சங்க தோஷம், அன்னதோஷம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் அறிவுரை தருவார். முதலில் தன்னை தீயவர் நட்பில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பார். தூய்மைக்கு என்றும் களங்கம் ஏற்பட்டுவிடக் கூடாது. பிரம்மச்சரியம் மட்டுமல்லாமல் பிரம்மாச்சாரியாகவும் இருக்கவும் வேண்டும் என்று கூறுவார். தாதி எப்பொழுதும் குழந்தைத்தன்மை மற்றும் எஜமான் தன்மையிலும் சமநிலை வகித்தார். யஜ்யத்தின் முக்கிய நிர்வாகியாக தீதி இருந்தார். இருப்பினும் பாலகனாகவும் எஜமானாகவும் வாழ்ந்து காட்டியவர். தனது கருத்தை அனைவருக்கும் முன்பாக வைப்பதில் பெரியவராக இருந்தாலும் பெரும்பான்மையோரின் கருத்தையே பாலகனாக ஏற்றுக்கொள்வார். வாக்குவாதம் செய்து நேரத்தை வீண் செய்வதில்லை. தீதி குழந்தையாக பாபாவின் கையை பிடித்துக்கொண்டு யஜ்யம் முழுவதும் வலம் வருவதுண்டு. பாபா கூறுவார், இன்று நீங்கள் பாபாவின் கையை பிடித்துள்ளீர்கள், நாளை நீ கிருஷ்ணன் கையை பிடித்துக் கொண்டு செல்வீர்கள். அந்த பெருமிதம் உள்ளவராக தீதி இருந்தார். எப்போதும் உண்மை மற்றும் தூய்மையின் பிரதிபிம்பமானவர். தீதி அவர்களுக்கு உண்மை மிக பிரியமானது. ஒருவர் தான் செய்த தவறை உணர்ந்தாலே போதும், அவரை மன்னித்து முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பார். உள்ளும் புறமும் தூய்மையானவர், சொல்லிலும் செயலிலும் ஒன்றானவர். பிறருக்கு ஒன்றை சொல்வதற்கு முன்பு அதனை தனது நடைமுறையில் செய்து காண்பிப்பார். தீதியுடைய புத்தி எப்பொழுதும் தீட்சணமாக இருக்கும். 3 காலங்களையும் அறிந்து பேசுவார்கள். ஒரு விஷயம் தீதியிடம் சொன்னால் கேட்டு ஒரு வினாடியில் முடிவு சொல்லி விடுவார்களாம். யாருக்கு இவர்களை ரொம்ப பிடிக்கும் என்றால், அதாவது இஷ்டமாக இருந்தார்கள் என்றால் இஷ்ட தேவியாக இருப்பார்கள். அஷ்ட சக்திகளும் இருந்தது என்றால்தான் அப்படி ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். அப்படிப்பட்டவர்களை பாபா பார்த்து கொள்கின்றார். யஜ்யத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். இந்த விஷயத்தை பற்றி பாபா எனக்கு புரிய வைக்கின்றார் என்று தீதி நினைத்துக் கொள்வார்களாம். பாபாவை சர்வ சம்பந்தங்களிலும் வைத்துக் கொள்வார்களாம். முழு நாளிலும் பாபா நினைவிலேயே இருந்தார்களாம். இவ்வாறு நமது ராஜ யோகினி தீதி மன்மோகினி அவர்கள் நமது பிரம்மகுமாரிகள் என்ற உலக ஆன்மீக அமைப்பின் முக்கிய தலைவராகவும் அதன் முன்னாள் இணை ஆன்மீக மற்றும் நிர்வாக தலைவராகவும் இருந்தார். சிந்து மாகாணத்தில், தற்போது பாகிஸ்தானில் உள்ளது. அந்த சிந்து மாகாணத்தில் ஒரு ஹைதராபாத்தில் பிறந்த இவர் ஒரு வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்தார். இவரது பிறப்பு 1915 நிகழ்ந்தது. இவரது இயற்பெயர் கோபி என்பதாகும். மேலும் பிரம்மா பாபாவுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட ஒரு வசதியான சிந்தி குடும்பத்தில்தான் தீதி அவர்கள் பிறந்தார். மேலும் 1930களில் இந்த இயக்கத்தின் நிறுவனரான தாதா லேக்ராஜ் பிரம்மா பாபாவுடன் தொடர்பில் இருந்தார். இவரது ஆரம்பகால வாழ்க்கை மற்றும் சரணடைதல் எவ்வாறு என்றால், கடுமையான குடும்ப எதிர்ப்பையும் மீறி பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டு தன் வாழ்நாளை ஆன்மீக கல்விக்கு அர்ப்பணித்தார்.
சிந்துவில் ஓம் மண்டலியின் ஆரம்ப நாட்களில் அவர் தனது தாய் மற்றும் சகோதரியுடன் சமூக புகலிடங்களுக்கு குடிபெயர்ந்தார். மேலும் அவரது சேவை மற்றும் தலைமைத்துவம் எவ்வாறெனில் 1951ஆம் ஆண்டில் சிந்துவில் இருந்து ராஜஸ்தானின் மவுண்ட் அபுவிற்கு அமைப்பு இடம்பெயர்ந்த போது மவுண்ட் அபுவை நிரந்தர சர்வதேச தலைமையகமாக தேர்ந்தெடுத்து முக்கிய தளவாட நடவடிக்கைகளை கையாண்டது. அதன் முதல் நிர்வாக தலைவரான மாதேஸ்வரி ஜெகதம்பா மம்மா அவர்களுக்கு நெருங்கிய உதவியாளராக பணியாற்றினார். மம்மா அவர்கள் காலமான பிறகு, அதாவது அவர் தனது பழைய சரீரத்தை விட்டு அவ்யக்தமான பிறகு, ஜூன் 1965 தாதி பிரகாஷ்மணியுடன் இணைந்து இணை நிர்வாக தலைவரானார். ஜூலை 1983 அவர் தனது பழைய சரீரத்தை விடுவிக்கும் வரை உலகளாவிய விரிவாக்கத்தை வழிநடத்தினார். அவர் ஜூலை 28 இதே மாதம் இதே நாளில் 1983ஆம் வருடம் தனது பழைய சரீரத்தை விட்டு கர்மாதீத் நிலையை அடைந்தார். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்று ஜூலை 28. இன்று தீதி மன்மோகினிஜி அவர்களின் நினைவு நாள். நமது ராஜயோகினி மன்மோகினி தீதி அவர்களின் தெய்வீக புருஷார்த்தம் மற்றும் தாரணைகள் என்னவென்று நாம் இந்த காணொளியின் மூலம் அறிந்து கொள்வோம். வாருங்கள். பதி விரதா, சதி விரதா, பிதா விரதா. நமது தீதி மன்மோகினி நடக்கும் போதும், அமரும் போதும், சாப்பிடும் போதும் கூட பாபா நினைவிலேயே ஏக் பிரதாவாக இருந்தார். பாபாவின் புகழ்தான் பாடுவார். பாபா என்ன சொல்கிறாரோ அந்த ஆக்ஞாப்படிதான் நடப்பார். சதா நேர்மையானவராக பாபாவின் விசுவாசத்திற்கு பாத்திரமாக இருப்பார்கள். தீதி தன்னுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் பக்கமாகவோ பொருட்கள் பக்கமாகவோ ஆகர்ஷிக்கப்படவில்லை. அதுதான் ஏக் பாப் தூஸ்ரா நா கோயி, எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாருமில்லை என்கின்ற நிலையில் ஒருமித்து இருந்தார்கள். மன்மோகினி தீதி எங்கேயும் சென்று மேடையை பயன்படுத்தி சொற்பொழிவு சேவை செய்யவில்லை. ஆனால் மனதின் மூலமாக சேவை அளித்தார். அவர்களை யாரெல்லாம் சந்தித்தார்களோ அவர்களுக்கு மானசீகமான அன்பு பாலனை செய்து சிவபாபாவிடம் சேர்த்து வைத்தார். பலனை எதிர்பார்க்காத அன்பு கொடுத்தார்கள். அவர்களுடைய புத்தியானது எந்த மனிதர்கள் வசமும் செல்லவில்லை. கடவுளின் பக்கம் மட்டுமே அவர்களின் புத்தி சென்றதால் மற்றவர்களையும் கடவுளிடம் சேர்த்து வைத்தார். இது மிகப்பெரிய சேவையாகும். நடைமுறையில் சேவை செய்தார். மன்மோகினி தீதி அவர்கள் புத்தி கூர்மையுடன் திகழ்ந்தார்கள். ஒருவரது முகத்தை வைத்தே அவர்களின் குணாதிசயங்களை சொல்லிவிடுவார்கள். அந்த அளவிற்கு பகுத்தறியும் சக்தி நிரம்பியவர்களாக அவர்களின் முகத்தை வைத்து அகத்தை கண்டறிபவர்களாக இருந்தார்கள்.
அதன் பிறகு பாபாவிடம் சமர்ப்பணம் ஆனவர்களை அவர்களின் தேவைகளை கண்டறிந்து பார்த்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவார்கள். மதுபனிற்கு வரக்கூடிய விஐபிகள் பாபாவை பார்த்த பிறகு தீதியை சந்திக்க வருவார்களாம். அப்பொழுது தீதியை சந்தித்து அவர்கள் உரையாடிய பிறகு விஐபி ஆக இல்லாமல் அவர்கள் ரெகுலர் ஸ்டூடெண்டாக ஆகிவிடுவார்களாம். முக்கியமாக மன்மோகினி அவர்களிடம் பகுத்தறியும் சக்தியின் திறன் மிக்கவர்களாக இருந்தார்கள். தீதி மன்மோகினிஜி அவர்களிடம் திருஷ்டி வாங்கும் போது வைகுண்டத்தின் காட்சி கிடைத்ததாம். அதற்கு காரணம் அவர்களுடைய யோகத்தின் ஸ்திதி ஒரு வினாடியில் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்கான ஆத்மீக உணர்வின் ஸ்திதி நடைமுறையில் இருந்தது. தீதி மன்மோகினி அவர்கள் சதா உள்நோக்கு முகமாக இருந்ததனால் அவர்கள் வாயிலிருந்து ஒரு வீணான பேச்சு கூட வந்தது கிடையாது. பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்பதும் இல்லை, அதை பற்றி நினைப்பதும் இல்லை. அவர்கள் கம்பீரமாக மற்றும் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இரண்டிலுமே சமநிலையில் இருப்பார்கள். சதா தீதி பேசினார்கள் என்றால் அலௌகீக ஞான சிந்தனை மட்டுமே பேசுவார்கள். ரமணீகரமாக இருக்கும். சிலர் சொல்வது உண்மை போலவே இருக்கும். அதை வைத்து ஒருவரை மதிப்பிட முடியாது. மன்மோகினி தீதி அவர்கள் ஒருவர் சொல்லும் புகாரை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல் புகார் சொல்லப்பட்ட அவரையும் அழைத்து இருவரையும் பேச விடுவார்களாம். பின்னர் அவர்களுடைய செயல்களை வைத்து தீர்மானம் கொடுப்பாராம். பகுத்தறியும் சக்தியை பயன்படுத்துவாராம். ஒரு பக்கம் மட்டும் பாரபட்சமாக பார்த்து எப்போதுமே முடிவெடுக்க மாட்டாராம். மன்மோகினி தீதி அவர்கள் எல்லோரிடமும் ஒரு உண்மையான தோழி போன்று அன்பு செய்வார்கள். சக தோழிகளோடு எப்பொழுதும் ஆன்மீக கலந்துரையாடல் மட்டுமே பேசுவார்கள். நல்ல நட்பாக இருப்பவர்கள் ஞானத்தை, யோகத்தை மட்டுமே, பாபாவை பற்றி மட்டுமே பேசுவார்களாம். தீதி சதா பயமற்று இருப்பார்கள். அந்த அளவிற்கு தைரியத்துடன் செய்பவர் செய்விப்பவர் பாபா என்ற நிச்சயத்தோடு இருப்பார். தீதி ஒருபோதும் எந்த விஷயத்திற்கும் பயம் என்பதே கிடையாது. ஏனென்றால் பாபா என்பவர் சர்வசக்திவான், நாம் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஆடாத, அசையாத, உறுதியான நிலை